எல்லாரும் சம்மர் வெக்கேஷனை எங்கெங்கேயோ பிளான் பண்ணும்போது, நாங்க பக்கத்துல இருக்க பிச்சாவரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இது 7 வருஷமா பிளான் பண்ணிட்டுருக்கோம். கல்யாணம் ஆன நாள்லருந்து. ஆனா, இன்னைக்கு தான் முடிஞ்சுச்சு. அதுவும் நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன். போலாமா வேணாமான்னு டபுள் மைண்டடா இருந்தது. சரி இன்னைக்கு போயிருவோம்ன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவ கூட்டிட்டு தான் போனோம். இன்னைக்கு ஸ்கூல் வேற லீவ் போட்டுட்டா. ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிட்டதுனால. தம்பியும் வந்திருந்தான் கூட. அதனால கொஞ்சம் ஜாலியாவே இருந்தது. ரோபோட் வேற புக் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்டு. எல்லாரும் வந்து ஜாக்கெட்ட போடும்போது தான் இந்த சீக்ரெட்ட ரிவீல் பண்ணாங்க ஹஸ்பண்ட். அத கேட்டு என் பொண்ணு செம பயமாயிட்டா. குஷியா ஜாக்கெட் போட்ட அவ, வந்து நான் போட்லயே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. எப்படியோ ஒரு வழியா அவள கன்வின்ஸ் பண்ணி ஜாலியா இருக்கும். வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போய் உட்கார வச்சாச்சு. அந்த போட்ல ஏன் இந்த போட்ல ஏத்துனீங்க? எல்லாரும் மோட்டார் போட்ல போறாங்க. அதுல போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தா. இது இப்படியும் அப்படியும் ஆடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துல தான் இருந்தா. அப்புறம் போக போக அவளுக்கே பழகிருச்சு. ஜாலியா இருந்தது. முக்கியமா ரோபோட் செலக்ட் பண்ணதுக்கு காரணமே ரொம்ப லேட் ஆகும். நெறைய நேரம் உள்ளார இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். கொஞ்ச தூரம் உள்ள போக போக கொஞ்சம் ஒரு மாரி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் எங்களோட ரோபோட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இப்படியும் அப்படியும் மாறி மாறி உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். போட் எங்க கவுந்துற போறதுன்னு சொல்லிட்டு போட் ஓட்டுற அண்ணா வேற சொல்லிக்கிட்டே இருந்தாரு. தன்ஷிகா வந்து சில போசஸ்லாம் குடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஒரு வழியா படகு சவாரிய முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். அது என்னன்னு அடுத்த விலாக்ல பார்க்கலாம்.